சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் கனமழையால் மரம் முறிந்து விழுந்து கார் மின்கம்பம் சேதமடைந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாந்தகுமார். சாந்தகுமார், வேளச்சேரி பிரதான சாலையில் இந்த மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. காரின் மீது விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? மரத்தை அகற்றுவதற்கான பணிகள் நடக்கிறதா? கார்த்திகா, சென்னை வேளச்சேரி பிரதான சாலை மாநகராட்சி அலுவலகம் 177க்கு உட்பட்ட மாநகராட்சி அலுவலகம் எதிரில் இருக்கக்கூடிய அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய பெரிய புங்க மரம் ஒன்று சாலையில் கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் சாலையின் அருகில் நின்று கொண்டிருந்த கார் மீது விழுந்ததால் கார் மேல் பகுதி சேதமடைந்தது. காருக்குள் யாரும் இல்லாததாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மேலும் அருகில் இருந்த மின் கம்பம் ஒன்று முறிந்து சாலையில் விழுந்திருக்கிறது. இந்த மரம் விழுந்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வேளச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசார் இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகளும் அலுவலர்களும் இந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளும் அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் நிகழ்விடத்தில் அந்த பணியை பார்வையிட்டு வருகின்றனர். கார்த்திகா, சாந்தகுமார், மின்கம்பத்தின் மீதும் அந்த மரம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. மின்கம்பம் சேதமடைந்திருக்கிறது. மின்சார வசதி எப்படி இருக்கிறது அந்த ஏரியால? இந்த மின் கம்பம் பொறுத்தவரை தெரு விளக்கு, அதாவது மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய மின் விளக்கு, அதனால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. நம்ம மின் கம்பம் என்றால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இது தெரு விளக்கு கம்பம் என்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மரம் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார்.